கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம் ஒன் டைம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் படம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாருங்கள். நான் சின்ன படம் அப்படிலாம் நினைக்காதீங்க, படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக காமெடியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் இருக்குது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ படமே. அதுக்காக தான் ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட்டுக்காக தான் வந்தேன். முஸ்தபா அதுக்காக நல்லா இருக்குது ப்ரோ. ரொம்ப பிடிச்சது அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகிற இடம் தான் ப்ரோ. சதீஷனை வந்து கடைசியாக அந்த ரிவீல் பண்ணுற இடம் தான் ப்ரோ. நல்லா இருக்குது, சூப்பராக. நீங்கள் அதை வந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக உட்காந்து அந்த ரிவீல் பண்ண இடம் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து அதான் ப்ரோ, அந்த ஒரு சின்ன ஒரு எஸ்எம்எஸ் அந்த வீடியோ எம்எஸ் வரும், அது மூலிமா ட்விஸ்ட் வச்சு சூப்பராக இருக்குது. அது வந்து நம்ம ஒருத்தர் தான் ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருப்போம். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க, அது நல்லா இருக்குது. அதை நம்ம சொல்ல வேண்டாம், தேட்டரில் போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார். மியூசிக் அதான் சொன்னேன் இப்போ ஸ்டார்டிங் மியூசிக் பீச்செல்லாம் கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்ல தேவையில்ல, ஒரு சாங் வந்து பார்க்கும்போது போர் அடிக்கும், நம்ம எழுச்சி போகிறோம்னா பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் தான் வந்தோம். எதிர்பாராம வந்து நாங்களாம் காலேஜ் பசங்க தான். ஸோ 2K பசங்களுக்கு ரொம்ப ரெண்டு ட்விஸ்ட்டுக்கு நான் படத்தில் அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதாவது ப்ரிடிக்டே பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. ஏன்னா அப்படியே லைட்டாக ட்ராவல் ஆன மாதிரி இருந்துச்சு. கடைசியில் வந்து 2 ட்விஸ்ட்டு முடிச்சிட்டாங்க. அது நியூஸ் ஆகிங்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படம் இருந்துச்சு. முஸ்தபா வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்காக கரெக்டாக இருந்துச்சு. சதீஷ் நான் சூப்பராக வச்சிருக்காரு, கர்ணாதரும் சூப்பராக வச்சிருக்காரு, வேற ஒரு ஃப்ரெண்ட் அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்கல இந்த படம். நல்லா டைட்டிலுக்கு மூவிக்கு நல்லா சார் ரிலேட் ஆகுதா? பர்த்தாக தான் இந்த டைட்டில். படம் வந்து எதிர்பாராமல் வந்து பாருங்கள். 2 ட்விஸ்ட்டு காமெடி எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஜென்சி பசங்க தைரியமாக வந்து பார்க்கலாம். காலேஜ் பசங்க கேங்காக வந்து போய் ஒய்ஃப் ஆகணும், 2 மணி நேரம் ஒய்ஃபாக இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக ஒர்த்தாகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு என்ன சீன் பிடிச்சி? எனக்கு அந்த படம் பார்க்கும்போது 2-3 சீனாக என் ஃப்ரெண்டே பண்ணிருக்கேன் ரியல் லைஃப். எனக்கு அப்படியே கரெக்ட் ஆச்சு படம் பார்க்க. அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த டைட்டிலுக்கும் அவனுக்கு அந்த எடுத்த சீனுக்கும் அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. டான்ஸ் பாட்டு எல்லாமே இருந்துச்சு. சதீஷ் தான் ஆக்சுவல் சூப்பராக பண்ணிட்டாரு. அதேமாதிரி காமெடி கருணானாவும் புகழும் நல்லா பண்ணியிருக்காங்க. 2வது ஹீரோ ஒருத்தர் நடிச்சார், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அது சொன்னா ட்விஸ்ட் பார்க்குறேன். ஓகே, அது வந்து ஃபேமிலி என்டர்னா வந்து எல்லோரும் வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. ரீசெண்டான வாட்ச். ஓகே ஓகே ஓடு படம் ஓகே ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. முஸ்தபா டைட்டில் புதுசாக இருக்குன்னே நான் படம் பார்க்க வந்தேன். நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது. செகண்ட் ஹாஃப் அந்த ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகும்போது நல்லாயிருக்கும் படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம் ஒன் டைம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் படம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாருங்கள். நான் சின்ன படம் அப்படிலாம் நினைக்காதீங்க, படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக காமெடியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் இருக்குது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ படமே. அதுக்காக தான் ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட்டுக்காக தான் வந்தேன். முஸ்தபா அதுக்காக நல்லா இருக்குது ப்ரோ. ரொம்ப பிடிச்சது அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகிற இடம் தான் ப்ரோ. சதீஷனை வந்து கடைசியாக அந்த ரிவீல் பண்ணுற இடம் தான் ப்ரோ. நல்லா இருக்குது, சூப்பராக. நீங்கள் அதை வந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக உட்காந்து அந்த ரிவீல் பண்ண இடம் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ.